ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சிக்கன் சுக்கா எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயமும் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை 1/4 கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கூடவே உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கையால் புழிஞ்சு வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளி குழைய வரணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் பெப்பர் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்து எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் 2 கொத்து கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சிக்கன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.